சோஷியல் மீடியாவை திறந்தாலே கிளாட்பாட் பத்தி தான் பேச்சு. ஒரே ராத்திரியில வைரலான இந்த ஏஐ டூல் உண்மையிலே ஒரு புரட்சியா இல்ல நம்மள ஏமாற்றத்துக்கு வச்ச ஒரு பொறியா? வாங்க இந்த வைரல் ஹைப்க்கு பின்னாடி இருக்கிற ஷாக்கிங்கான உண்மையை இப்ப பார்க்கலாம். கிளாட்பாட் பணத்தையே பிரிண்ட் பண்ணுது. இந்த மாதிரி போஸ்டுகளை நீங்களும் கூட பார்த்திருப்பீங்க. திடீர்னு எல்லாரும் இத பத்தி பேசுறாங்க. இது நிஜமாவே ஒரு கேம் சேஞ்சரா, இல்ல இதுக்கு பின்னாடி நாம தெரிஞ்சுக்க கூடாத ஒரு பெரிய ரகசியம் இருக்கா? வாங்க அந்த ரகசியத்தை உடைப்போம். சரி, முதல்ல இந்த கிளாட்பாட்னா என்னன்னு ஒரு சின்ன அறிமுகம் பார்த்திடலாம். இதோட விளம்பரம் என்னன்னா, இது மத்த ஏஐ மாதிரி சும்மா பேசுறதோட நிறுத்திக்காம உண்மையிலேயே உங்களுக்காக வேலைகளை செஞ்சு முடிக்கும்னு சொல்றாங்க. கேட்க நல்லாதானே இருக்கு? இன்னும் தெளிவா சொல்லணும்னா, இது உங்க கம்ப்யூட்டர்லயே வேலை செய்யற ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரி. நீங்க டெலிகிராம்ல ஒரு கமெண்ட் கொடுத்தா போதும், அது உங்க இமெயில், ஃபைல்ஸ், கேலண்டர்னு எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கும். சுருக்கமா சொன்னா, உங்க கம்ப்யூட்டரோட முழு கண்ட்ரோலையும் அது தன் கைக்கு எடுத்துக்குது. ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்ட். இந்த டெக்னாலஜி ஒன்னும் பெருசா புதுசு கிடையாது. ஏற்கனவே இருக்கிற டூல்ஸோட ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் தான். அப்போ சாதாரண ஒரு அப்டேட்டுக்கு எதுக்கு இவ்ளோ பெரிய ஹைப்பு? இந்த கேள்விக்குள்ளதான் மொத்த கதையுமே அடங்கியிருக்கு. அந்த கேள்விக்கான பதில தான் நாம இப்ப தேட போறோம். இது திடீர்னு வைரல் ஆனதுக்கு உண்மையான காரணம் என்ன? அதோட டெக்னாலஜியா, இல்ல அதுக்கு பின்னாடி வேற ஏதாச்சும் இருக்கா? இப்போ நாம அந்த கேள்விக்கான பதில பார்க்க போறோம். இந்த ஹைப்க்கு காரணம் டெக்னாலஜி இல்ல, அதுக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு பெரிய கிரிப்டோ விளையாட்டு. ஆமா, நீங்க கேட்டது சரிதான், கிரிப்டோ கரன்சி. இங்கதான் மொத்த ஸ்கேம் நடந்திருக்கு. ஒரிஜினல் டெவலப்பர் தன்னோட டூலோட பேரை மாத்துனதும் ஒரு கும்பல் அந்த பழைய கிளாட்பாட் பேரை வச்சு ஒரு கிரிப்டோ காயினை உருவாக்குறாங்க. இதுதான் ஒரிஜினல்னு சொல்லி சோஷியல் மீடியால பயங்கரமா விளம்பரம் செஞ்சு அதோட விலைய ராக்கெட் வேகத்துல ஏத்துறாங்க. மக்கள் அதை நம்பி வாங்கினதும் அவங்க பணத்தை சுருட்டிட்டு எஸ்கேப் ஆகிடுறாங்க. இதுக்கு பேரு தான் பம்ப் அண்ட் டம்ப் ஸ்கீம். இந்த மோசடி வெளியே தெரிஞ்ச உடனே அந்த காயினோட மதிப்பு என்னாச்சு தெரியுமா? 90%, ஆமா 90% சரிஞ்சிடுச்சு. இதுலேருந்து என்ன தெரியுது? நாம பார்த்த அந்த பெரிய ஹைப்பு இந்த டூலோட திறமையால வந்ததில்ல, இந்த கிரிப்டோ மோசடிக்காகவே வேணும்னு உருவாக்கப்பட்டது. சரி, அந்த கிரிப்டோ மோசடி ஒரு பக்கம் இருக்கட்டும். நாம இந்த கிளாட்பாட் இன்ஸ்டால் பண்றதுனால நமக்கு என்ன ஆபத்து? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. கொஞ்சம் கவனமா கேளுங்க. வேற யாரும் சொல்ல வேண்டாம், இத உருவாக்குன டெவலப்பரே சொல்றாரு. டெக்னிக்கலா விஷயம் தெரியாதவங்க தயவு செஞ்சு இதை இன்ஸ்டால் பண்ணாதீங்க, இது இன்னும் முழுசா முடிக்கப்படல, இதுல ஏகப்பட்ட ரிஸ்க் இருக்குன்னு அவரே சொல்லும்போது நாம யோசிக்கணும் இல்லையா? இந்த டூல் உங்க சிஸ்டத்துக்குள்ள 3 பெரிய ஓட்டைகளை உருவாக்குது. 1, நீங்க உங்க கம்ப்யூட்டரோட சாவியே அதுகிட்ட கொடுக்கறீங்க. 2வது, உங்க பாஸ்வேர்டு, ஏபிஐ கீஸ்னு எல்லா ரகசியங்களையும் ஒரே பெட்டில பூட்டாம திறந்து வைக்குது. 3வது, இதைவிட ரொம்ப மோசமானது, ப்ராம்ப்ட் இன்ஜெக்ஷன் அப்படிங்கிற தாக்குதல் மூலமா யார் வேணுனாலும் உங்க சிஸ்டத்துக்குள்ள நுழையலாம். ப்ராம்ப்ட் இன்ஜெக்ஷன்னா என்னன்னு ரொம்ப சிம்பிளா சொல்றேன். உங்ககிட்ட ஒரு ரோபோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க சொல்றத மட்டும் தான் அது செய்யும். ஆனா ஒரு நாள் உங்களுக்கு வர்ற ஒரு லெட்டர்ல கங்குக்கே தெரியாத சின்ன எழுத்துல இந்த வீட்ல இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வெளியில வச்சுடுன்னு எழுதியிருந்தா, அந்த ரோபோ அதையும் நீங்க கொடுத்த கமாண்ட நினைச்சு செஞ்சிடும். ஏன்னா அதுக்கு நல்லது கெட்டதெல்லாம் தெரியாது. இந்த ஏஐயும் கிட்டத்தட்ட அப்படிதான். இதனால என்ன ஆகும்னா, உங்களுக்கு வர எந்த இமெயில், எந்த மெசேஜ் வேணுனாலும் உங்க கம்ப்யூட்டரை ஹேக் பண்றதுக்கு ஒரு ஆயுதமா மாறலாம். இது எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு யோசிச்சு பாருங்க. உங்களுக்கே தெரியாம உங்க சிஸ்டம் இன்னொருத்தரோட கண்ட்ரோலுக்கு போயிடும். இந்த ஆபத்து ஏன் இவ்ளோ பெருசுனா, இது உங்க ஆன்லைன் அக்கவுண்ட்ஸோட பாஸ்வேர்ட் மாதிரி முக்கியமான இபிஐ கீஸ ஒரு டைரியில எழுதி வைக்கிற மாதிரி சாதாரண டெக்ஸ்டா சேமிக்குது. இதனால ஒரு சின்ன ஹேக்கர் கூட உங்க சிஸ்டத்தை அவங்க வீட்ல இருந்தே ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி இயக்க முடியும். பாதுகாப்புன்னு பார்த்தா கிட்டத்தட்ட 0 தான். செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றதும் இதுதான். இத ஹேக்கர்ஸ் தாக்குறதுக்கு ஒரு பெரிய வாசலை திறந்து வைக்குது. ஆனா நம்மள மாதிரி சாதாரண யூசர்ஸ்க்கு இதை எப்படி பாதுகாக்கிறதுனே தெரியாது. சரி, இப்போ இந்த கிளாட்பாட் கதையிலிருந்து நாம என்ன கத்துக்கணும்? இது வெறும் ஒரு டூல் பத்தின விஷயம் மட்டும் இல்ல, இது நமக்கெல்லாம் ஒரு முக்கியமான பாடம். இந்த ஏஐ உலகத்துல நாம பாதுகாப்பா இருக்க இந்த 3 கோல்டன் ரூல்ஸை எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1, ஒரு விஷயம் வைரலானா ஏன்னு கேளுங்க, அதுக்கு பின்னாடி யாருக்கு லாபம்னு பாருங்க. 2, உங்க சிஸ்டத்தோட கண்ட்ரோல் உங்ககிட்ட தான் இருக்கணும், எந்த ஏஐ கிட்டயும் முழுசா கொடுக்காதீங்க. 3, புதுசா வர டூல்ஸ ஒரு விளையாட்டு பொருள் மாதிரி தனியா டெஸ்ட் பண்ணுங்க. உங்க முக்கியமான வேலை செய்யற இடத்துல அதை இன்ஸ்டால் பண்ணாதீங்க. நாம வாழுற இந்த ஏஐ யுகத்துல எது உண்மையான தொழில்நுட்ப வளர்ச்சி, எது வெறும் மாயன்னு பிரிச்சு பார்க்க கத்துக்கிறது தான் நம்மளோட பெரிய சவால்.
அடுத்த முறை ஒரு புது ஏஐ கருவி உங்க கவனத்தை ஈர்க்கும்போது அந்த ஹைவை நம்பாதீங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையை தேடுங்க. ஏன்னா இந்த புதிய உலகத்துல ஆர்வம் எவ்வளவு முக்கியமோ அதை விட ரொம்ப முக்கியம் எச்சரிக்கை.